இபுப்ரூஃபன் கண்டினியூஸாக எடுத்தால் கிட்னி டேமேஜ் ஆகுமா? கண்டிப்பாக வந்துட்டு ஆகும். அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக இபுப்ரூஃபனோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இட் கேன் ரெடியூஸ் த பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன். இது வந்து என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ அந்த கேட்டகரியில் வர ஒரு மெடிசின் தான் இபுப்ரூஃபன். ஸோ இதை கண்டினியூஸாக எடுக்கும்போது இட் கேன் ரெடியூஸ் த பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொன்னேன். ஆல்சோ இட் கேன் ரெடியூஸ் த பிளட் ஃப்ளோ டு த கிட்னிக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்துட்டு இது கம்மி பண்ணும். அப்போ கண்டினியூஸாக நீங்கள் ஹை டோஸ் எடுத்துகிட்டே இருந்தீங்கனாக்கா கிட்னிக்கு போகிற பிளட் ஃப்ளோ கம்மியாகி அதனால் வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரீசன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளூயிட் அண்ட் சோடியம் ரிட்டென்ஷன் பண்ணும். அப்போது உடம்புல வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது நமக்கு பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். அது மூலயமா வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாகி நமக்கு வந்துட்டு அக்யூட் கிட்னி இன்ஜுரி இல்லைனா வந்துட்டு சிகேடி இந்தமாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்போல்லாம் பெயின் இருக்கோ அப்போ மட்டும் எடுத்தால் போதும்.